வணக்கம். நாம் தொல்காப்பியத்தின் பொருளதிகாரத்தின் பொருளியலில் உள்ளுரை மொழியின் வகை ஏற்கனவே உள்ளுரை இறைச்சி அதைத்தான் பார்க்கின்றோம். ஏற்கனவே இறைச்சி என்றால் என்ன என்று பார்த்தோம். இப்பொழுது உள்ளுரை என்றால் என்ன? இது 1188வது நூற்பா. உடனுரை உவமம் சுட்டு நகை சிறப்பு என கடலரும் மரபின் உள்ளுரை 5. உள்ளுரை 5 என்று நூற்பாவிலே சொல்றார். உள்ளுரை உவமம் என்பது கருப்பொருள்களுள் தெய்வம் தவிர மற்ற கருப்பொருள்களை இடமாக கொண்டு வரும். புலவர் தமது உள்ளத்தில் கருதிய பொருளானது தான் கூறுகின்ற சொல்லுடன் ஒத்து முடிவதாக என்று எண்ணி உரைப்பதாகும். கூறுகின்ற பொருள் அல்லது வேறொரு உட்பொருள் தருகின்ற வகையில் படைக்கப் பெறுவது உள்ளுரை ஓமம் என்பதாகும். அதாவது இறைச்சி மாதிரி தான். ஒரு ஓமையை சொன்னா அந்த ஓமைக்கு உட்பொருள் இன்னொன்று இருக்கிறது. அதை உணர்த்துவதுதான் உள்ளுரை, உள்ளே உறைவது உள்ளுரை ஓமம் என்பதாகும். அந்த உள்ளுரை உடனுரை என்பது அந்த உள்ளுரை உடனுரை உள்ளுரை, ஓம உள்ளுரை, சுட்டு உள்ளுரை, நகை உள்ளுரை, சிறப்பு உள்ளுரை என 5 வகைப்படும். அதாவது உள்ளுரையே 5 வகை. அதுல உடனுரை உள்ளுரை, ஓம உள்ளுரை, சுட்டு உள்ளுரை, நகை உள்ளுரை, சிறப்பு உள்ளுரை என 5 வகைப்படும். இவற்றையே குற்றமற்ற சிறப்பினை உடைய உள்ளுரை என்றார் தொல்காப்பியர். குற்றமற்றனா மிக சிறப்பான, முறையான என்று பொருள். உடனுரை உள்ளுரை என்பது தன்னுடன் உரையும் அல்லது வாழும் ஒரு பொருளை சொல்லி தொடர்புடைய வேறு ஒரு பொருளை விளக்குவதாகும். இந்த உடனுரை ஓமம் உள்ளுரை என்பது தன்னுடன் உரையும் அல்லது வாழும் ஒரு பொருளை சொல்லி தொடர்புடைய வேறு ஒரு பொருளை விளக்குவதாகும். இதற்கு ஒரு சான்று விளையாடு ஆயமுடு வெண்மணல் அழித்து தெரியும் நற்றிணை பாடல். விளையாடு ஆயமுடு வெண்மணல் அழித்து மறந்தனம் துறந்த கால்முளை அகைய நெய் பெய் தீம்பால் பெய்து இனிது வளர்ப்பது நும்மினும் சிறந்தது நுவ்வை ஆகும் என்று அன்னை கூறினள் புன்னையது சிறப்பே. அம்ம நானுதும் நும்மொடு நகையே விருந்தின் பாணர் வளரிசை கடுப்ப வலம்புரி வான்கோடு நரலும் இலங்கு நீர் துறைகெழு கொண்க நல்கின் நிறைபடு நீழல் பிறவுமாறு உளவே. நமது நற்றிணை 172வது பாடல். அதாவது வெண்மையான இசைப்பாடலை புதியவராக வந்த பாணர் மென்மையான இசைப்பாடலை பாடுவதனை போன்ற வலம்புரி சங்குகள் ஒலிக்கின்றன. இத்தகைய சிறப்பு வாய்ந்த கடல் துறைக்கு தலைவனே விளையாடுகின்ற தோழிமாரோடு சென்று விதையினை ஊன்றினோம். மறந்தே போய் அந்த விதை முளைத்து வேறு ஒன்றி விளைந்துள்ளது. அதனை கண்டு மகிழ்ந்தோம். நெய் கலந்து இனிமையான பாலை நீராக ஊற்றத்தோம் என்று எம் அறை கூறியதுடன் நீர் வளர்க்கின்ற புன்னையது உமக்கு தங்கையாகும் என்று கூறினாள். ஆகையினால் இதன் எழில் உம்மோடு இருந்து பிரித்து விளையாடிட வேறு
மர நிழலை நாடி நாடுவாயாக என்று தலைவன் பகலில் வருவதனால் ஏற்படுகின்ற இடையூறினை கூறி தடுத்து விரைவில் திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்தினாள் தோழி. என்ன செய்தி? பகலில் குறிப்பிட்ட இடம்தான் அடிக்கடி சந்திக்கின்றதான் பல மாதங்களாக, அதாவது 2 மாதத்துக்கு மேல காதலிக்க கூடாதுன்னு இருக்கு. பல நாள்களாக சந்தித்த இடம்தான் அந்த புன்னை மர நிழலில் தான். அங்குதான் காதலியே சந்திப்பான். இப்பொழுதும் வந்து இருக்கிறான். தோழி அங்க வந்து நின்று கொண்டு அப்படின்னா வேற மரத்தாண்ட போயா, வேற மரத்தாண்ட எங்க இருந்து வருவா? இதுதான் வீட்டாண்ட இருக்கு, பல நாளா சந்திக்கிற இடம் அது. அங்க வந்து இருக்கிறான். இனிமே இந்த மரத்தாண்ட வராத. ஏன்? எங்க அம்மா வந்தாங்க. யார்? தலைவியினுடைய அம்மா. இந்த மரம் வந்து நீங்க வளர்த்தது உங்களுக்கு தங்க. எப்படின்னா இந்த கண்ணாமூச்சி விளையாடுவாங்க. நீ கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா கண்ணாமூச்சி விளையாட்டுன்னு ஒண்ணு இருக்கு. ஏதாவது ஒரு குச்சியை அல்லது ஏதாவது ஒரு கல்லை ஏதாவது ஒரு விதையை ஒரு இடத்துல வச்சு விட்டு அதை எடுக்க சொல்லுவாங்க. கண்ணை மூடிக்கொண்டே எடுக்க வேண்டும். அது கண்ணாமூச்சி விளையாட்டுன்னு பேரு. அந்த மாதிரி விளையாடும் போது ஒரு புன்னை விதையை நாங்கள் மணலில் மறைத்தோம். பிறகு அதை எடுக்க மறந்து விட்டோம். அது முளைத்தது. அதனை நாங்கள் வளர்த்தோம். அப்படி வளர்த்தால் அது அப்போ உங்களுக்கு தங்கை. இந்த உலக இலக்கியங்களில் ஒரு தாவரத்தை, மரத்தை உறவாக சொன்ன ஒரே ஒரு இலக்கியம் தமிழ் இலக்கியம் தான். உலகத்துல எந்த இலக்கியத்தில் இல்லைன்னு ஆய்வு பண்ணிட்டாங்க. மரத்தை மனிதனுக்கு உறவாக சொன்னது. ஏற்கனவே ஒரு மரத்துக்காக ஒரு கொடிக்காக இறக்கப்பட்டவன் பாரி. அதுவும் நம்ம நாட்டில் தான் நடந்தது. அதாவது அவனுக்கு அறிவு இருந்தால் என்ன செய்திருக்கணும்? அதுக்கு பேரு அறிவு மடம்னே பேரு. அது கொடை மடம். ஏன் அப்படின்னு கேட்டா, கொடை உணர்வால் அறிவை மறந்துட்டான். அறிவு வேலை செய்யல, அவனுக்கு இரக்கம் தான் வேலை செய்யுது. அதனால்தான் 2000 ஆண்டுகளாக பேசிக் கொண்டு இருக்கிறோம். அவன் அறிவு வேலை செஞ்சிருந்தா பேசியிருக்க மாட்டோம். அதாவது தேரில் வருகிறான், கொடி வாடி கிடக்கிறது. உடனே தேரை விட்டு இறங்கி குதிரையை அவிழ்த்து விட்டு அந்த தேரின் மீது முல்லை கொடியை படர விட்டான். இதுதான் செய்தி. குதிரை 2ம் ஊருக்கு போகுது. ஊர் மக்கள் ஓடி வருகிறார்கள். ஓஹோ, மன்னனுக்கு ஏதோ தீங்கு ஏற்பட்டு விட்டது, அதனால்தான் குதிரை வருகிறது என்று ஓடி வருகிறார்கள். இங்க வந்து பார்த்தா அவர் கொடியை வந்து அந்த தேரின் மீது ஏற்றிட்டு நடந்து போறாரு. ஆனால் அவனுக்கு அறிவு இருந்திருந்தா என்ன செய்திருக்கணும்? அறிவு வேலை செய்திருந்தால் என்ன செய்திருக்கணும்? அரசன் அவன், ஏய் வாங்க ஒரு பந்தல் போடுங்க, இந்த கொடி எடுத்து அதில் படர விடுங்கன்னா படர விட்டு போயிடுவாங்க. அது இரக்க உணர்வு காட்டாது. அவனுக்கு இரக்கம் முந்தி வந்து வேலை செய்ததே தவிர அவன் அறிவு வேலை செய்யவில்லை. ஆனா ஐயோ வாடி கிடக்குதுன்னு ஏத்தனானே தவிர அவனுடைய அறிவு வேலை செய்யவில்லை. அதே மாதிரிதான் இந்த மரம் என்ன செய்யுது? தடுக்கணும், தலைவனை தடுக்கணும். தடுத்து அவனை திருமணம் செய்து கொள்ள வைக்க வேண்டும். அதற்கு ஒரு காரணம் தேடுறாங்க. அந்த காரணம் தேடும் போது இந்த புன்னை மரம் கிடைக்குது. இந்த புன்னை மரம் எப்படி வளர்ந்தது என்றால், வளர்ந்ததை வச்சு சொன்னாலும் போதாது. அது உங்களுக்கு தங்கையினுடைய பக்கத்துல நின்று காதல் விளையாட்டு விளையாடாதீங்க அப்படின்னு அம்மா சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு சொல்ற. ஒரு மரம் அது என்ன பார்த்துக்கணுக்குதா கண்ணாடி போட்டுக்கணும்? இப்படி ஒரு உறவாக்கி, மரத்தை உறவாக்கி, அந்த உறவிடத்துல நீங்க நின்று கொண்டு காதல் செய்யாதீர்கள் என்று சொல்லி ஒரு காரணத்தை வேற மரத்தை நாடிப்போ என்று சொல்லுவது, அதை திருமணம் செய்து கொண்டு வந்து இல்லற வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும், இனிமே இங்க வராதுன்னு சொன்னது யாரு? தோழி. தலைவிய மறந்துடுவா. அது 60 நாள் ஆயிடுச்சுன்னா அவதான் சந்திக்க மாட்டான். 60 நாள் ஆனா அவடா நீ வராத எங்கே இருன்னு. ஏன்னா 60 நாளைக்கு மேல ஆகி போச்சு, இரு அப்படின்னு ஒரு நாளை குறிப்பிட்டு வைத்திருக்கிறார்கள். சரி, இந்த செய்தி ஒண்ணு. அதுக்கடுத்து இதன் உட்பொருள் என்ன?
அடிக்கடி அன்னை இங்கு வருவாள். அதாவது இந்த மரத்தாண்ட வராதேன்னு சொன்னதுக்கு உட்பொருள் என்ன? அடிக்கடி அன்னை இங்கு வருவாள் என்னும் குறிப்பு பொருளும், புன்னை எனது நலனே என தம்முடன் உரைதலாகிய புன்னையை கூறியதனால் உடன் உரைதலாகியது. அதாவது இந்த உடன் உரை உள்ளுரை என்பதற்கு என்ன? உடன் எது வளர்கிறதோ எது வாழ்கிறதோ அதை வைத்துக் கொண்டுதான் வேற ஒரு பொருளை சொல்லணும். அப்ப இந்த மரம் உடன் வாழுகிறது தான். பாருங்க, மரம் உடன் வாழுகிறது, உடன் உரைதலாகியது. அதனால் நுவை அண்ணா இன்னொரு பொருள் இருக்கு இங்க. நுவைன்னா அந்த நூற்பாவுல இது பாடல்ல இருக்கு. நுவைக்கு பெரும்பாலும் தமக்கை என்ன சொல்லணும், அக்கா என்ன சொல்லணும். ஆனா என்ற சொல்லுக்கு உங்களுடைய தங்கைன்னு வராது, தமக்கைன்னா வரும். தங்க நுங்கைன்னு சொல்லிருக்கணும், நுங்கைன்னு சொல்லிருக்கணும். நும் தங்கை நுங்கைன்னு வரணும். நும் தங்கை நுங்கைன்னு வந்திருக்கணும். ஏன்னா உம் தந்தை நுங்கைன்னு வருது, அதனால நுங்கைன்னு வந்திருக்கணும். சரி, ஆனா செய்யுள்ளெல்லாம் நுவை தான் இருக்கு. சரி, இது ஒரு உட்பொருள். பிறகு ஓம உள்ளுரை என்பது இரண்டாவது. ஓமை பொருள் போலவே நிகழ்ந்து ஒன்றனுக்கு ஒன்றாக பொருந்தி உணரப்படுவதாகும். அதாவது சான்று என்ன? வெறிகொள் இன சுரும்பு வேய்ந்தோர் காவி குறைபடுத்தேன் வேட்டும் குறுகும் நிறை மது சேர்ந்து உண்டாகும் தன்முகத்தே செவ்வி உடையதோர் வண்டாமரை பிரிந்த வண்டு. இது தண்டி அலங்காரத்துல மேற்கோள் பாடல். இந்த தண்டி அலங்காரத்துலதான் அந்த தமிழை பற்றி ஒரு அருமையான சொல்லு. தமிழை பற்றி ஒரு பாட்டு. ஓங்கல் இடை வந்து உயர்ந்தோர் தொட விளங்கி ஏங்கொலி நீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாழி வெங்கதிரொன்று ஏனையது தன்னேறியில்லாத தமிழ். ஒரு எடுத்துக்காட்டுக்காக பாடப்பட்ட ஒரு பாடலு. என்ன அருமையான பாடல் தெரியுங்களா? அடடா, இந்த உலகத்துல இருளை ஓட்டுவது இரண்டு பொருள் தானா. ஒரு பொருள் கதிரவன், இன்னொரு பொருள் தமிழ். அதுலயும் என்ன சொல்றாரு? அது புற இருளை ஓட்டுவதான், அக இருளை ஓட்டுவது இதுவான். அதுலயும் என்ன சொல்றாரு? அண்ணா அருமையான ஒரு சொல்ல பயன்படுத்துறாரு பாருங்க. அதாவது ஏங்கொலி நீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாழி. அதாவது வெளிச்சம் உடைய ஒரு தேர், அது சூரியன். அதுக்கு வேற சிறப்பே சொல்லல. மின்னேர் தனியாழி வெண்கதிர் ஒன்று ஏனையது தன்னேறில்லாத. சூரியனுக்கு அதுக்கு அந்த எதுவுமே இல்லை, நிலவு கூட அதுக்கு இணையாகாது. அதை விட்டுட்டாரு, தமிழ சொல்றாருங்க தெரியலாத தமிழ். என்ன அருமையான பாட்டு! அந்த பாட்டை பாடினவரும் யாரோ தெரியாம தப்பா சொல்லிட்டு இருக்கிறாங்க. தண்டி அலங்கார நூல் ஆசிரியர் தான் அதுக்கு எடுத்துக்காட்டு பாடவர். அந்த தண்டி அலங்காரம் வந்து சமஸ்கிருத நூல் இல்லை, அது தூய தமிழ் நூல். தமிழன் உண்டாக்குன நூல். தண்டி அலங்கார ஆசிரியர் தமிழன். அவனுங்க எடுத்துக்கிட்டாங்கன்னு உடனே அது சமஸ்கிருத நூல் தண்டி அலங்காரம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி, இப்போ அந்த அவர் பாடின பாட்டு தான் இது. தேன் நிறைந்த நறுமணம் கமழ்கின்ற தாமரை மலரில் உள்ள தேனை உண்டு கழித்து ஆரவாரம் செய்கின்ற வண்டினம். அதாவது குறைந்த அளவில் தேனுள்ள நீலமலரையும் விரும்பி நாடி செல்லும். இது ஒரு உட்பொருள் புரிஞ்சு போச்சு. தாமரை மலர் ஒண்ணு, நீலமலர் ஒண்ணு. நீலமலர் என்பது இந்த தண்ணியில இருக்கும், தெரியும். தண்ணியில போகுது பாருங்க, நீலமலர். நீலோற்பலம்னு அது சமஸ்கிருதத்துல, நீலமலர் தமிழ்ல. அதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு. அதாவது
தாமரை மலரை தேன் உண்ணுகின்ற வண்டு நீல மலரையும் போய் பார்க்குமா அப்படின்னு என்ன அர்த்தம்? இங்க தாமரை மலர் தலைவி, நீல மலர் பரத்தை உருவகம் பண்ணி அந்த பாட்டை கொடுக்கிறார் பாருங்க. தலைவன் தலைவியை பிரிந்து பரத்தையிடம் சென்று இன்பம் துய்த்தான் என்னும் பொருளை வெளிப்படுத்துகின்ற வகையில் அதனை மறைத்து உள்ளடக்கி அதற்கு சமமான வேறு ஒரு பொருள் உரைக்க பெற்றுள்ளது. ஒரு வண்டு தேன் மிகுதியாக உள்ள தாமரை மலரை சென்று உண்டாலும் தேன் குறைவாக உள்ள நீல மலரிடத்திலும் சென்று உண்ணுகின்றது என்று கூறுவதனால் இவ்வாறு கருதிய பொருள் ஒன்றாயினும் தலைவன் தாமரை மலர் போன்ற தலைவியினையும் இன்பம் துய்த்து மகிழ்வதனுடன் நீல மலர் போன்ற பரத்தையிடமும் சென்று இன்பம் துய்த்தான் என்று உட்பொருள் ஒன்று விளங்க அதில் கலந்திருப்பதனால் இது ஓம உள்ளுறவமாகும். இதுல இது வந்து தனியாகவும் இருக்கும். எல்லா பெரும்பாலும் நீர்ல இருக்கிறது தான் வந்து என்னவோ தெரியும் எனக்கு. நீலம் மலர் நான் அதுதான் பார்த்துருக்கேன். சரி இருக்கலாம். ஆனா காயாம்பூன்னு ஒண்ணு இருக்கு, ஊமையாக சொல்லுகிறார்கள். காயாம்பூ மேனியனே, காயாம்பூன்னு ஒண்ணு இருக்கு. அது மட்டும் இல்ல, அதனுடைய காய் இருக்கு தெரியுங்களா? அந்த காயை இந்த மூங்கில் குழாயில அந்த காயை போட்டுட்டு ஒரு போட்டு அடிச்சுனா டமால் வெளியில வரும். விளையாடி இருக்கிறோம் நாங்க. மூங்கில் குழாய் இருக்க, மூங்கில்ல அந்த விதை அந்த காயை போட்டுட்டு, அவ்வளவு பலமான காய் அது, அந்த காயை போட்டுட்டு பின்னால ஒரு குச்சியை போட்டு அழுத்தினா வெளியில படாலும் வெளியில வரும், துப்பாக்கி மாதிரி. அந்த காயாம்பூ அந்த பூ நீளம், அந்த காய் அந்த மாதிரி உடையது. சரி, அதுக்கு அடுத்து இதுல பாருங்க, தாமரை இந்த ஒப்புரலும் புரிஞ்சிடுச்சு இல்லையா? மூன்றாவது சுட்டு உள்ளுரை. ஒரு பொருளை அதாவது சுட்டி கூற அது பிரிதொரு பொருள்படுதலாகும். அதாவது சுட்டி காட்டுற ஒரு பொருள் அது இன்னொரு பொருளையும் உணர்த்தும். அது சுட்டு உள்ளுரை. சான்று தொடி நோக்கி திருக்குறள் கிடைச்சிருக்கு. தொடி நோக்கி மென் தோளும் நோக்கி அடி நோக்கி அஃது ஆண்டு அவள் செய்தது. திருக்குறள் 1279. ஏன்னா அருமையான ஒரு குறளை பாருங்க. அதாவது முதல்ல அவன் வெளிநாட்டுக்கு போறான், பொருள் தேட போறான். இது என்ன சொன்னாலாம்? முதல்ல தோளை பார்த்தாலாம். தோளை பார்த்துட்டு, அதாவது தொடி நோக்கி, முதல்ல வளையல பார்த்தா, தொடி நோக்கினா வளையல பார்த்தா, அடுத்து தோளை பார்த்தாலாம், ரெண்டாவது, மூணாவது தாள அடிய பார்த்தாலாம். என்னடான்னா, நீ போனீங்கன்னா பேசவே இல்லையா? பார்த்தா தோளை பார்த்தா வளையல் தானா காய்ந்து கீழே விழுந்துருண்டா. வளையல பார்த்ததனுடைய நோக்கம் என்ன? என் உடம்பு இழைச்சிடும், வளையல் தானா காய்ந்து கீழே விழுந்துடும். தோலை பார்த்தா இவ்வளவு அருமையா மூங்கில் மாறுகிற தோல் இருக்குது பார்த்தியா, அது மெலிஞ்சி போயிடும். ரெண்டாவது, அதனால நான் உன் கூட வந்துடுறேன்டான்றான். தாளை பார்த்தாலாம், தாளை அங்க கூட வந்துடுறேன். திருவள்ளுவர் எப்படி சிந்திச்சிருக்காருன்னு பாருங்கய்யா. இந்த திருக்குறள் தலைமகளினது குறிப்பு கண்டு தலைமகனுக்கு தோழி சொல்லியதாகும். தலைமகள் தனது தோளில் அணிந்திருந்த தோள் வளையை முதலில் நோக்கினாள். அதன் பின்பு தனது மெல்லிய தோளினை நோக்கினாள். அதன் பின்பு தனது தாள்களை நோக்கினாள். இவ்வாறு தனது குறிப்பு புலப்பட செய்தால் தலைவி. தலைவர் பிரிந்து சென்றால் எனது உடல் மெலியும்,
இந்த தொடி வளையல் எனது தோளில் நிற்காது, தானாக கடன்று கீழே விழுந்து விடும். தோளும் மெலியும். இவ்விரண்டு நிகழ்வுகளும் நிகழாமல் இருக்க வேண்டுமானால் எனது பாதங்களாகிய நீவிர் என் தலைவனோடு உடன் செல்வதற்கு முந்துதல் வேண்டும்னு காலுக்கு ஆணையிட்டாலாம். அவன் போறதுக்கு முன்னால நீங்க போங்க. என்ன அருமையான ஒரு குரலை திருவள்ளுவர். தோல் வளை, தோல் வளைன்னா வளைன்னா வளையல்னா வளையே, வளைனாலே வளையல் தான். தோல் தோல் அது கூட இருக்கும், தோல்லையும் போடுறாங்க. அதுக்கு பேர் வந்து தொடி இல்ல, தொடி இங்க போடுறது ஐயா, தொடி இங்க போறது, தொடுப்பதனால் அது தொடி. அதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? இன்னொன்னு இருக்குது, அதுக்கு பேர் சொல்றேன். வங்கி, வங்கின்னு ஒண்ணு இருக்கு. இன்னும் இல்ல, இன்னொரு சொல்லு இருக்கு, நான் சொல்றேன். குரங்கு, வல்லினரா போட்டு குரங்கு போட்டால் இங்க அணியுது. ஆமா, வல்லினரா போட்டு குரங்குன்னு போட்டா இங்க அணியிற நகை குரங்கணின்னு பாருங்க. வல்லினரா, இடையினரா போட்டா வளைவு, குரங்குன்னா வளைவு, முதுகு கூணல் உடையதுன்னு அர்த்தம். குரங்குக்கு முதுகு குரங்குன்னு பேரு. அதனால என்று வல்லினராம் போட்டா இங்க அணியில வளையலை குடிக்கும். பெண்ணுதான் அணிஞ்சிருக்காங்க, பின்னால ஆண் அணிதான், அவன் வீரத்தை காட்டுவதற்காக. சரி, இப்போ இது போதும். அதுக்கு அடுத்து இல்ல, உடன் போவதற்குரிய குறிப்பை புறப்படுத்தினாள். உடன் போகும் குறிப்பை புறப்படுத்துகின்ற நிலையினை சுட்டி கூடுகின்ற திறத்தினால் கருதியது உடன்போக்கு என பிரிதொரு பொருளையும் சுட்டி கூறியதனால் இது சுட்டு உள்ளுரை என்றாயிற்று. என்ன கூட கூடும் போது, அதாவது நான் வந்துடுறேன்னு அர்த்தம். சரி, அடுத்து நான்காவது, நகை உள்ளுரை என்பது நகை சுவையினால் வேறு ஒரு பொருள் தோன்ற செய்தலாகும். அது சான்று. அசையியற்கு உண்டாண்டோர், இதுவும் திருக்குறள் தான். ஏர் யான் நோக்க பசையினல் பையனகும். தன்னை நோக்கி மகிழ்ந்த தலைவியை கண்ட தலைவன் யான் காதலால் நோக்க இவள் நெகிழ்ந்து தன்மையாக சிரித்து கொள்ளுகின்றாள். அதனால் மென்மையான தன்மையினை கொண்டவளாகிய இவளது உன்முறுவலின் கண்ணே கட்டாயம் எனக்கு மனைவி ஆவான்றது புரிஞ்சு போச்சுன்றான். திட்டாளாம். தோன்றுகின்றதோடு நன்மை குறிப்பு உண்டு. நான் பார்த்தேன், அவ பார்த்துட்டு கவனம் தான் பரவாயில்ல, ஒரு புன்முறுவல் பூத்துட்டாளாம். அதனால கட்டாயம் அவ எனக்கு தான் மனைவி முடிவு பண்ணிட்டான். ஒரு குறிப்பு வந்துருச்சான், கட்டாயம் நான் உன்னை மணந்துக்குவேன், உன்னை விரும்புறேன்ற குறிப்பு வந்து விட்டது என்று கூறுவதாக அமைந்த இந்த குரலில் தலைவியினது புன்முறுவலால் அவளது மனத்தில் கொண்ட பிரிதொரு குறிப்பு தோன்றியதனால் நகை உள்ளுரை எனப்பட்டது. அந்த சிரிப்புக்குள்ள ஒரு உள்ளுரை இருக்கு, அதனால உடன்பட்டுட்டாள் முடிவு பண்ணிடலாம். சரி, ஐந்தாவது சிறப்பு உள்ளுரை. இது அதாவது சிறப்பு உள்ளுரை, இதனை காட்டிலும் இது சிறந்தது என கூறுவதனால் வேறொரு பொருள் வெளிப்படுமாறு கூறுதலாகும். ஆம்பர் பூவின் சாம்பர் அன்ன பூம்பிய சிறகர் மனையுரை குறி அன்றில் உணங்கள் மாந்தி மன்றத்து எருவின் நுண் தாது குடைவன ஆடி இல்லிரை பள்ளித்தம் வகியும் உண்கண் மாலையும் புலம்பும் இன்றுகொள் தோழியவர் சென்ற நாட்டே. குறுந்தொகை 46வது பாடல். நினைக்கிறேன். சரி, தலைவனது பிரிவினை தாங்கிக் கொள்ள முடியாத தவறுகள் இருக்கு அந்த நூல்ல சில. அது அப்ப நான் ஒரு நூல் திருத்தி வச்சிருக்கிறேன்.
அதை எடுத்து கொடுத்து மறுபடியும் வேற பதிப்பு போட சொல்லணும். சில பிழைகள் இருக்கு. அதான் அந்த நான் இருந்த சூழ்நிலை அப்ப சரியான சூழ்நிலை இல்லை, அந்த நேரத்தில் அச்சானது. அதனால அடுத்து தலைவனது பிரிவினை தாங்கிக் கொள்ள முடியாத தலைவி தோழியிடம் கூறியது. தலைவன் பிரிந்து சென்றமையால் மாலை காலமும் தனிமையும் என்னை வருத்துகின்றன. இதே எனது நிலை அவர்க்கும் அவை துன்பத்திற்கு வந்து கொண்டிருக்கும். ஆதலால் ஆறுதல் அடைவேன் என்கிறாள் தலைவி. இதுல பாரு, இதுல ஆறுதல் அடைகிறார். எனக்கு மட்டும்தான் இந்த துன்பம் இல்லை, அவருக்கும் அது நடக்கும். அப்ப மகிழ்ச்சி தான். நீங்க ஊர்ல யாரையாவது போய் பாருங்க, என்ன மட்டும் ஜெயிலுக்கு ஈசம் போறானா, அவனை ஈசம் வந்தான் சார், அவனை ஈசம் வந்தான்னா இவருக்கு மகிழ்ச்சி கூட போவார். ஒருத்தர் மட்டும் சிறைக்கு ஆயுஷம் போக கூடாது, ஒருத்தர் மட்டும் அடிக்க கூடாது. அவனே அடிச்சான் இல்ல, பரவாயில்ல, இவருக்கு மாறுது. அந்த மாதிரி இவ ஆறுதல் அடையிறா. எனக்கு மட்டும் இந்த துன்பம் இல்லை, அவருக்கும் நடக்கும். ஆனா இந்த தலைவி இன்னொன்னு நினைக்கலாம்ல, ஒரு போன இடத்துல வேற ஒரு பொண்ணை பார்க்கலாம்னு நினைக்கிறாள்ல. அப்படி தமிழ் பண்பாடு இல்லை. நாம எங்க இருக்கிறோம், அவர் வேற ஒரு பொண்ணோட மகிழ்ச்சியா இருப்பாரு அப்படின்னு நினைக்கல. நாம வருந்துற மாதிரி அவனும் வருந்துவான்னு தலைவி நினைக்கிறான். இதுதான் தமிழ் பண்பாடு. இதே நிலைதான் அவருக்கும். மாலை காலம் சிறப்பிக்க பெறுகிறது. இதுல என்ன சிறப்புன்னா, இவங்களுடைய துன்பம், இவங்களுடைய உறவு, இவங்களுடைய காதலை விட மாலை நேரம் சிறப்பாக இருக்கிறது. இந்த மாலை நேரம் அவரையும் வருத்துது, இவங்களையும் வருத்துது. திருவள்ளுவர் சொன்னார் என்ன, காலை அரும்பி பகலெல்லாம் போதாகி மாலை மலரும் இந்நோய். நோய் மலர் தான். நோய் என்பது துன்பம், துன்பம் மலர் தான். அது எங்க, காலையில அரும்பாகி அப்புறம் அரும்பு முகை மொக்கு போது அப்படின்னு ஆகி மாலையில மலரும். காதல் எப்படி நீ சிந்திக்கிறாரு பாருங்க. திருவள்ளுவர் மாதிரி காதல சொன்னவங்க அவ்வளவு ஈடுபாட்டா சொல்றாரு பாருங்க. இளமையில படிக்காம போயிட்டோமே, இப்ப நாம இளமையா மாறிக்கிறது தான். நாம படிக்கலையா, படிச்சா மாறிக்குவோம், நாம இளமையா மாறிக்குவோம். அதாவது இங்க மாலை காலம் சிறப்பிக்க பெறுகிறது. இவங்களுடைய காதலை விட, இவங்களுடைய உறவை விட, இவங்களுடைய பிரிவை விட மாலை நேரம் இங்க சிறப்பிக்கப்படுவதனால் இது சிறப்பு உள்ளுரையாகிறது. சரி, அதோட அதை நிறுத்திக்கலாம். நம் வீட்டில் இருந்து அதுல என்ன நமக்கு ஒரு செய்தி இருக்கிறது. அதாவது மாலை காலம் சிறப்பிக்க பெறுகிறது. மனையில் உரைகின்ற குருவிகள், அதாவது பாருங்க, அந்த காலத்துல இருந்து எங்க வீட்டுல கூட அம்மா இருந்தது. இந்த சிட்டுக்குருவிகள் ஒவ்வொரு வீட்லயும் கூடு கட்டி இருக்கும். இன்னும் சிலர் ஒரு பானையே வாங்கி வச்சுக்குவாங்க, ஏன்னா வீட்டுக்குள்ள வராம அது அதிலேயே தங்கிக்கிட்டோம். அப்படி அந்த குருவியை எடுத்துக்காட்டு காட்டி ஒரு பாடல் சொல்றா பாருங்க. மாலை காலம் சிறப்பிக்க பெறுகிறது. மனையில் உரைகின்ற குருவிகள் வீட்டு முற்றத்தில் உலரும் கூலத்தை தானியங்களை உண்டு ஊர் மன்றத்தில் கிரிந்து பூஜைகளில் இருந்து ஆடிக்காலம் கடித்து பின் வீட்டின் இறப்பில் உள்ள தம்மிடத்தில் வந்து தங்கும். எப்படி இது பாருங்க, இவங்க வீட்டு வாசல்ல இருக்கிற கூலத்தை உண்ணுது, ஊர்ல எல்லாம் போய் சுத்துது, திரும்ப இதே வீட்டுல படுகுதான். அதாவது ஆடிக்காலம் கழித்து பின் வீட்டின் இறப்பில் உள்ள தம்மிடத்தில் வந்து தங்கும் மாலை என்பது சிறப்பிக்க பெற்றுள்ளது. இந்த சிறப்பினால் அது மாலை நேரம், அது மாலை நேரம் ஆனதுனால இவன் ஊர் போயா நூல்ல இல்லையா? சரி, வேற பாடலா இருக்கும். சரி, இருக்கு. அதாவது இங்க 5 பொருளுக்கும் 5 இருக்காங்க, 5 இல்லை. அதான் சரி சரி இருக்கு. அப்புறம் நம் வீட்டில் இருந்து
நல்லறம் செய்த தலைவன் மேலும் அறம் செய்வதற்கு பிரிந்து பொருளீட்டி நம் வீடு வந்து மகனுடன் மகிழ்ந்து கொஞ்சி விளையாடுவான் என்பது உள்ளுரை ஓமம் போல காணப்பட்டாலும் மாலை காலத்தை சிறப்பிப்பதே நோக்கமாதலின் சிறப்பு உள்ளுரையாகும். புன்கண் மாலையும் புலம்பும் இன்றுகொள் தோழியர் சென்ற நாட்டே, அதெல்லாம் இருக்குமே. அதாவது சென்ற நாட்டே என்று மட்டும் இருந்தாலும் திணை பொருள் அமைய என்பது வரை உள்ள பகுதி மாலையை சிறப்பிக்கவே சொல்லப்பட்டது. இது ஊரெல்லாம் சுத்திட்டு மாலையில வர்றதும் ஒரு செய்தி, அவனுக்கு மாலையில் அந்த நினைவு வருவது ஒரு செய்தி, தன்னை வருத்துவது மாலை என்பது ஒரு செய்தி. அதனால் இங்க மாலை சிறப்பிக்கப்பெறுகிறது. அது விளக்கி இருக்க மாட்டான், பார்க்கலாம், அடுத்து பார்க்கலாம். அடுத்து உள்ளுரையின் மற்றொரு இயல்பு. இது 1189. அந்தம் இல் சிறப்பின், அந்தம் இல்லைன்னா முடிவில்லாதன்னு அர்த்தம். சிறப்பின் ஆகிய இன்பம் தன்மையின் வருதலும் வகுத்த பண்பே. முடிவில்லாத சிறப்பினை உடைய அகத்திணை ஒடுகலாறுகளில் உள்ள இன்பம் இதனை போன்ற உள்ளுரைகளில் உண்டாகி வருவதென்பது முன்னோர் வகுத்துரைத்த தொன்மையான பண்டைய செயலாகும், மரபாகும். பண்புடைய செயலாகும், பண்டைய செயலாகும், பண்டையதான், பண்டைய செயலாகும். அது உள்ளுரை என்பது நேர்போக்காக பொருள் தெரியாததால் அதன் உள்ளே அதற்கு தொடர்பான அதற்கு பொருத்தமான வேறொரு பொருளை உய்த்து உணருமாறு தருவதாகும். குறிப்பு: அந்தமில் சிறப்பு என்பது மேன்மேலும் சிறப்பு செய்து கொண்டே இருத்தலாகும். சான்று: நுண்ணெழில் மாமை துணங்கனி ஆகம் தம் கண்ணொடு தொகுத்தென நோக்கியும், அந்த பாட்டு இருக்குமே, அது இருக்கு. கண்ணொடு தொகுத்தென நோக்கியும் அமையாரின் ஒண்ணுதல் நீவுவர் காதலர் மற்றவர் எண்ணுவதென்கொள் அறியேன் கல்வித்தொகை 3. தலைவன் தலைவியோடு அன்பினால் கலந்து அளவளாவி மகிழும் இன்பமான நிலையிலேயே தனி இடத்தில் பேரன்புடையவனாய் அவன் மேன்மேலும் செய்த சிறப்பினால் கடமையை கருதி தலைவியை சில நாள் பிரிந்திருக்க போகின்றோம் என்னும் பிரிதல் உணர்வு தோன்றியது. அதாவது நுட்பமான அழகினை உடைய மாமை, மாமை என்பது அழகு அல்லது நிறம். மாமை என்ற சொல்லுக்கு அழகு அல்லது நிறம். துணங்கு, துணங்குன்னா தேமல். தேமல் படர்ந்துள்ள நமது கண்ணால் சேர்த்தும் கூட அமைதி கொள்ளாமல் எனது அழகு மிகுந்த நெற்றியினையும் தடவி கொடுப்பார். அதுக்கப்புறம் நெற்றியை தடவி பார்த்தார், தடவி கொடுப்பார். காதலர் இப்படி மிகுதியான அன்பதனை காட்டுவதனால் அவன் எண்ணுகின்ற எண்ணம் என்னவென்று நான் அறியேன் என்பாள் தலைவி என்று அந்த பொருள்பட பேசுகின்ற தலைவனிடம் தோழி கூறுகிறாள். தலைவியும் தோழியும் கூறிய உள்ளுரை பொருள்களை அவர்கள் கூறி மகிழ்ந்த நிலையினில் அவற்றை கேட்ட தலைவன் தனக்கு மாறாக தோன்றினாலும் அதனை மாறாக கருதாமல் தனக்கு இன்பம் செய்வதாகவே கருதி கொள்வான் தலைவன். அதாவது அவங்க சொல்றது பூரா இவன் வரக்கூடாதுன்றதுனாலதான். அது இவனுடைய கொள்கைக்கும் நேர்மைக்கும் மாறாக இருந்தாலும் கூட அப்படி கருதுறதே இல்லை. வர்றதையும் அதையே இன்பமாக கருதி கொள்ளுகிறான். அப்ப கூட அவன் கேட்கல. அடுத்து இன்னொன்னு, உள்ளுரையினால் உணர்த்தப்படுவன. ஏன் உள்ளுரை வச்சு பேசணும்? 1190
மங்கள மொழியும் வைகிய மொழியும் மாறில் ஆண்மையின் கொல்லிய மொழியும் கூறு இயல் மொருங்கில் கொள்ளும் என்ப. தலைவன் தலைவியை வாழ்த்தி பேசுகின்ற நற்சொல்லும் வைது பேசுகின்ற வசை சொல்லும் மாறுபாடில்லாத ஆண்மையினை கருதி சொல்லும் சொல் யாவும் முன்னமே கூறியுள்ள இயல்பின்படி உள்ளுரையாக சொல்லப்பெறுகின்ற சொல்லே ஆகும் என்று சான்றோர் கூறுவர் என்கிறார் தொல்காப்பியர். ஏற்கனவே சான்றோர் இதை இப்படி நடத்து கொள்வார்கள், இப்படிதான் பேசுவார்கள், இப்படி நடப்பது உண்டுன்னு சான்றோர் சொல்லிட்டாங்கன்ட்டார். அதுக்கு நோயிலராக நம் காதலர், இது அகநானூறு 115 நோயிலராக நம் காதலர் என்ன அர்த்தம்? நோயிலராக அதாவது நம்ம காதலர் நோய் இல்லாமல் இருக்க, துன்பம் இல்லாமல் இருப்பாராக அப்படின்னு அர்த்தம். துன்பப்படட்டும்னு அர்த்தம். காந்தளம் செய்வினை முடிக்க தோடி மங்களமல்லாத உட்கொண்டு கூறுகின்ற மங்கள மொழியும் மங்களம் அல்லாதபடி சொல்லுகின்ற மாறில்லாத ஆண்மையில் குற்றங்காட்டு சொல்லுதல். அதாவது நேர் மாறான பொருள். அது அப்படி சொன்னா கூட பாருங்க, சொல்லுகின்ற சொல்லும் முன்பு உள்ளுரை இன்பம் ஈக கூறியது போலவே இவற்றையும் கேட்டு இன்பமாக கொள்ளுவான் தலைவன். இப்படி சொன்னா கூட பாருங்க, அவருக்கு அந்த மேல் பொருளை மட்டும் எடுத்துக்கிறாரு. அதாவது நோயிலராக நம் காதலர் வாழ்கன்னு சொல்றாரு இல்லையா, நல்லா இருக்கட்டும் தானே அர்த்தம் இல்ல, அதுக்கு நேர் மாறான பொருள். அது அந்த பொருள்ல சொல்றா. இப்போ நாம சொல்றோம் அப்பா பெரிய அறிவாளி வர்றாருப்பா, அவர் என்ன நினைச்சுக்கிறாரு, முட்டாள் வர்றாருன்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறது இல்ல, ஓ நம்மள அறிவாளின்னு சொல்றாங்கன்னு நினைச்சுக்கிறாரு. அந்த மாதிரி இந்த தலைவன் நினைச்சுக்கிறான். அடுத்து மங்கள மொழி என்றது வாழ்த்து மொழிதான். இங்க மங்களம் என்பது வாழ்த்து. நோயிலராக நம் காதலர் என்று வாழ்த்தியது மங்கள மொழி. சரி, இதில் வாழ்த்துவோரது நோக்கம் வாழ்த்துதல் என்பது நோய் உடையவராகுதேன்னு அர்த்தமா. நோய் இலராகன்னு அர்த்தம் இல்ல, நோய் உடையவராக. துன்பம், இங்கே நோய் என்பது துன்பம், துன்பம் இல்லாதவராக இருக்கட்டும்னு சொல்றது துன்பப்படட்டும் அர்த்தம். என்னும் பொருளும் இல்லை. ஒரு வெறுப்பில், அவங்க சொல்றதுக்கு காரணம் என்ன, ஒரு வெறுப்பில் கூறுவதாகும் இந்த மங்கள மொழி. இது சொல்றதுக்கு என்ன அர்த்தம், பா நீ நல்லா இருப்பா என்ன அர்த்தம், நாங்க எப்படியாவது கெட்டு போறோம் நீ நல்லா இருப்பா என்ன அர்த்தம். ஆமா, எங்களுக்கு இடம் வச்சல, நீ போய் நல்லா இருப்பானா நீயும் கெட்டு போகணும்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை. இங்க நோய், நோய் வந்து துன்பம், நோய் தான். நோவு, அது நோவு நோய், இது ரெண்டும் ஒண்ணுதான். நோய் என்றாலும் துன்பம் தான், நோவுன்னா வலி. அதாவது இல்ல வலி, என்ன வலின்னா வன்மை, அதாவது பலம்னு சொல்றாங்க இல்லையா, அதுதான் நோவு. இது நோய் துன்பம். துன்பம் என்பது நோயிலராக தான் சரியா வரும். நோவு என்பது வலி, அதாவது வலி இல்லாத இருக்கிறதுன்னு சொல்றாங்க இல்லையா, அது துன்பம் இல்லை, வலி வேற. இந்த கை வலிக்குதுப்பா, அது துன்பம் இல்லை, மனத்துல ஏற்படுவதுதான் துன்பம். இது கை வலிக்குதுப்பா, கை நோவுதுப்பான்னு பெரும்பாலும் சொல்றது இல்லை, கை வலிக்குது, இந்த வலிதான் நோவு, நோய் வேறு. பாருங்க, நோயிலராக நம் காதலர். சரி, அது போட்டோம். அதுக்கு அடுத்து நகை கூட்டம் செய்தான கல்வன் மகன். இது கலித்தொகையில ஒரு பாடல், பெரிய பாடல், கடைசியில முடிப்பாங்க. நகை கூட்டம் செய்தான், சிரித்தான் என்பதுதான், அது வேற ஒண்ணும் இல்லை. அதுல என்ன பொருள் வேணும் நமக்குன்னா, நகை கூட்டம் செய்தான கல்வன் மகன் சொல்றான். அந்த தலைவனை திட்டு பையன்றான், அவன் திட்டு பையனா நல்ல பையன், எதிர்மாறு.
அதாவது திட்டு பையன்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? அன்பின் காரணமாக, அவன் மேல் இருக்கின்ற பேரன்பின் காரணமாக அவன் திட்டு பையன் பேசுறான். பத்தியா? திட்டு பையா, இது குழந்தைய கூட கஞ்சுறாங்க. திட்டு பையான்னா பேரன்பின் காரணமா பேசுறது தான். இங்க தேவை நமக்கு கல்வன் மகன் தான். திட்டு பைய அப்படின்னா திட்டு பையா. சொல்லிய பழமொழி பழிமொழி இவை மூன்றும் இகழ்ச்சி குறிப்பு உடையன ஆயினும் கேட்ட தலைவன் அதனை இகழ்ச்சியாகவே கருதாமல் மகிழ்ச்சியாகவே ஏற்றுக்கொள்கிறான். அந்த மாதிரிதான். அடுத்து, காந்தலும் செய்வினை முடிக்க தோழி தீங்கு வரும் என்று அஞ்சி வாழ்த்திய நன்மொழியாகும். தீங்கு வரும், அதாவது காந்தலம் செய்த முடிக்குன்னா பாருங்க. ஒல்லும் ஒல்லுப ஒல்லும் என தொடங்குகின்ற 96வது புறநானூற்று பாடல். அது பெரிய பாடல். நோயிலராக நின் புதல்வர் என்றும் சிறந்த நின் நாளே என்றும் வருகின்ற நல்ல சொல்லானதா, திறக்க நின் நாளே என்றும் வருகின்ற நல்ல சொல்லானது கெடுக என்னும் பொருளை தருவதனால், பாருங்க எல்லாமே கெடுகதான். ஒல்லுவ ஒல்லும் என தொடங்குகின்ற சொல்லும் நோயிலராக நின் புதல்வர் அப்படின்னா நோய் உண்டாகன்னு அர்த்தமா. அப்புறம் சிறக்க நின் நாளே என்னாக்கா அழிந்து போகன்னு அர்த்தம். நல்ல சொல்லானது கெடுக என்னும் பொருளை தருவதனால் வசை சொல்லாகிறது. இதுவுமோர் ஊராண்மைக்கு ஒத்த படிர் உடைத்து. இது கலித்தொகையில 89வது பாடல். தீயொழுக்கம் ஒழுகினாய் என்று இடக்கர் அடக்கி அவையல் கிளவி. அவையல் அவையில் சொல்லக்கூடாத கிளவி, அவையல் கிளவி. அதை இடக்கர் அடக்கி, இடத்தை அடக்கி சொல்வது. அவையல் வெளிப்படையாக பேச முடியாமல் மறைத்து சொல்லுவது அவனது தீய ஒழுக்கத்தை எடுத்து கூறியதே ஆகும். அவனுடைய தீய கட்ட பழக்கத்தை எடுத்து சொல்றதுக்கு வேற பேச்சால எடுத்து சொல்றாங்க. அப்ப கூட அவனுக்கு சூடு வரலன்றாங்க. சிறப்பு உள்ளுரை வகை. இது 1191. சினனே, பேதமை, நிம்பிரி, நல்குறவு, அனை நாள் வகையும் சிறப்போடு வருமே. சிறப்பு உள்ளுரை என்பது சினம், அறியாமை அல்லது பேதமை. அறியாமை என்பதுதான் பேதமை. பொறாமை, வறுமை ஆகிய நான்கும் காதலை சிறப்பித்து கூறும் பொழுது நிகழ்வனவாகும். நிம்பிரி என்பதுதான் பொறாமை என்றார். நிம்பிரி தான் பொறாமை. நல்குறவு தெரியும் ஏற்கனவே, வறுமை அல்லது செல்வமின்மை. சான்று, இது சினத்துக்காக சான்று. அதாவது எத்தனை பொருள்? அதாவது சினம், அதாவது அறியாமை, அதான் அறியாமை, பேதமை, பொறாமை, வறுமை அல்லது சிறப்பித்து சொல்லுவது. இந்த நெடி தொடிய எமக்கு நீ, தொடிய எமக்கு நீ யாரை? பெரியோருக்கு அடியரோ ஆற்றாதவர். நீ யாரான்னு கேக்குறா தலைவனை. யாரா அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ கல்யாணம் பண்ணினாதான்டா கணவன், போய் வந்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு அர்த்தம். அவரு நினைச்சினாரு பாருங்க. நீ யாரு என்னை தொடாதேன்றா பாருங்க. தொடிய, தொடியன்னா தொடாதே. பாருங்க, தொடிய என்ற சொல்லுக்கு தொடாதே. தொடிய எமக்கு நீ யாரை? பெரியாருக்கு அடியாரோ ஆற்றாதவர். என்னை தொடாதே எமக்கு நீ யார் என்று கூறியது சினம் பற்றி வந்ததாயினும் காமக்குறிப்பினால் உணர்ந்த தலைவி கூறுவதனால் அவளது காதலை சிறப்பிக்க வந்ததாகும். என்ன அர்த்தம்? கல்யாணம் பண்ணிக்கடா அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா நீ யாரா என்ன தொடர்றதுக்குன்னு கேக்குறா. சான்று அறியாமைக்கு பாருங்க. அறியாமை, பேதமை. செவ்விய தீவிய சொல்லிய அவற்றோடு பைய முழங்கிய அஞ்ஞான்று அவையெல்லாம்
பொய்யாதல் யான் யாங்கு அறிகோ மற்றைய. இதுவும் கலித்தொகை 18. நான் மிக பெரும் காதலால் உன்னை உள்ளவாறு அறிந்து கொள்ளவில்லை. என்ன காதல் வேகம், நீ நல்லவனா கெட்டவனான்னு பார்க்கலடா, உன்னை காதலிச்சுட்டேன்னு திட்டா. காதல் வேகம் என்ன ஆகி போச்சு, நீ நல்லவனா கெட்டவனான்னு பார்க்காம காதலிச்சேன். நான் மிக பெரும் காதலால் உன்னை உள்ளவாறு அறிந்து கொள்ளவில்லை என தலைவி தனது அறியாமையினால் காதலால் சிறப்பித்து கூறியது. ஒண்ணும் இல்லை, இப்ப பேசுறதும் அதுதான். அவருடைய காதல் வேகத்தால திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதனால இப்படி சொல்லுகிறாள். யான் யாங்கு அறிகோ என்றது யான் மிகுந்த காதலால் அறியாமை அமைந்தது என்று, செய்தவற்றையெல்லாம் பொய் என்று அறியாமற் போனேன் என்ப. நீ என்னென்ன செஞ்சியோ அன்னைக்கு அது எனக்கு மகிழ்ச்சியா தெரிஞ்சது, உதாரண தெரியுது நீ செஞ்சதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்ற. சொல்லுங்க. அன்றுன்றது இல்லைன்னு அர்த்தம் இங்க. ஆமா, இல்ல இல்ல, அது அது சமைந்தது அப்படி கூட பண்ணலாம். அறியாமை, அறியாமை அன்று, அன்றைய அன்று இல்ல, அறியாமை. சமைந்த அன்றுன்னு வரணும். அது சமைந்து அன்று, சமைந்த அன்று. அதான் அந்த அன்னைக்கு சொன்ன சொல்லுதான். ஒரு சொல் நீர்மை, ஒரு சொல் நீர்மை. சரி, செய்தவற்றையெல்லாம் பொய் என்று அறியாமற் போனேன். சரி, இப்ப சான்று பொறாமைக்கு. உரல் யாம் ஒளிவாட உயர்ந்தவன் விழவினுள் விரலிழை விழை அவரோடு விளையாடுவான் மன்னோ பெறலரும் பொழுதோடு பிறங்கு இணர் துருத்தி சூழ்ந்து அறல்வாரும் அவ்வாறும் வையை என் நரையுணர் உளராயின். இதுவும் கலித்தொகை. நரையுணர் உளராயின் அறைய, அதாவது என்று அறையுணர், என்று அறையுணர்னு வரணும். உரிமை உடைய யான் என்று அறையுணர்னு வரணும். அது அதையா என்று அறையுணர். ஒளி வாட உயர்ந்தவன் விழவினுள் விரல் விளை அவரோடு விளையாடுவான் மன்னோ என்று அறையுணர்னு வரணும். என்று நரையின்னு இருக்கா, என்று என் நரையின் இருக்குதா, என்று அறையுணர்னு வரணும். இங்க ராதா இருக்கு, சரிதான். ராதானே அது. அது சரிதான். என்று அறையுணர் சரிதான். என்று என்று சொல்லுகிறவரும் நான் இங்க நான் போட்டு வச்சிருக்கிறேன், அதுதான் தப்பு பண்ணிட்டேன். அங்க சரியா இருக்கு. என்று அறையுணர் தான். அறைன்னா சொல்லுபவர். என்று அறையுணர் உளராது. அதாவது உரிமை உடைய நான் எனது புகழ் கெட்டு போகும்படியாக இந்த காமன் திருநாளிலே அவன் பரத்தையோடு கூடி காம விளையாட்டு விளையாடி கொண்டு இருப்பவனோ என்று அது பொறாமைப்பட்டதாகும். இவன் காமன் திரு விளையாட்டுக்கு போறேன்ட்டு போயிட்டான். காமன் திரு விளையாட்டுக்கு போனாக்க அதுவும் காமன் விளையாட்டு தானே, அங்க போட்டானோ கேக்குறா. எங்க பரத வீட்டுக்கு போனது எங்க காமன் விளையாட்டு. கிராமங்கள்ல எல்லாம் அப்படி பெரும்பாலும் இப்படிதான் நடக்கும். கோவில் திருவிழாவுக்கு போறேன்ட்டு காதலரும் காதலியும் எல்லாம் அங்கதான் வந்துருவாங்க, சந்திச்சுருவாங்க. ஆமா, ஆற்றங்கரையில அந்த காமன் திருவிழாட்டுக்கு போகுது இல்லையா, அதாவது கூத்து வேற வைப்பாங்க. வெடிய கோவில்ல திருவிழா நடக்கும், அதுக்கு போயிடுவாங்க, எல்லாரும் சந்திச்சுக்குவாங்க. அந்த காம விளையாட்டு விளையாடி கொண்டு இருப்பானோன்னு இவ ஐயப்படுறான். அதனால பொறாமைப்படுறான்னு சொல்றாரு. இது என்ன நம்மளை விட்டுட்டு திருவிழாவுக்கு போறான்ட்டு அவகிட்ட போயிட்டா போலதுன்றது பொறாமைங்கிறார். அவன் இங்கு வருதல் வேண்டும் என காதலை சிறப்பித்ததாகும். அவன் அங்க போனவன் வரணுமே அப்படின்னு காதலை சிறப்பித்து சொன்னது பொறாமை. சரி, இங்கே வறுமை
என்ன வறுமை? அறிவும் ஒழுக்கமும் யாண்டு உலர்ந்து அனல் கொள் கொண்ட கொடுநன் குடிவரல். குடிவரனா? குடிவரன் உற்றன கொடுத்த தந்தை பொழுதொடு கொடுசோறு உள்ளாள் ஒழுகு நீர் நுணங்கரல் போல பொழுது மறித்து இதுவும் நற்றிணை 110. கணவனது இல்லத்தில் அறிவையும் ஒழுக்கத்தையும் எங்கனம் பெற்றாள் இவள். ஒண்ணும் இல்லை. இந்த செய்தி என்னன்னா, மிகப்பெரிய பணக்கார வீட்டுல பிறந்த ஒரு பெண்ணு. அவ குழந்தையா இருக்கும்போது பொன் கிண்ணத்துல சோறு பால் நெய் எல்லாம் ஊற்றி வச்சுக்கிட்டு இன்னொன்னா ஓடி ஓடி போய் வரும். இன்னொன்னாக்கா இது செவிலி தாய் சோறு ஊட்டுறதுக்கு போனா அவன் ஓடி ஓடி போய் அந்த மரத்தை சுற்றி சுற்றி வருவாளாம். இவ ஓடுவாளாம். இப்படி இருந்தவ பிறகு பெரியவளாகி காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கின்னு கணவன் வீட்டுல வாழறான். இப்படி செல்வாக்கா வாழ்ந்தவளாச்சு. அவ எப்படி இருக்கான்னு பார்க்கலான்ட்டு செவிலி தாய் போறான். அங்க போனா அவன் வீடு வறுமை, கஞ்சிக்கே திண்டாடுறாங்க. ஆனா என்ன செய்யறாங்க, அப்படியும் இந்த மாதிரி வீடு வறுமையா இருக்குன்னு நினைச்சு அவங்க அப்பா நான் நிறைய இது தரேன் அப்படின்னு நான் வேணான்ட்டாலாம். அதுவும் வேணான்னு சொல்லிட்டு அவங்க கூழ் காய்ச்சி வச்சுன்னுக்குறாங்களாம். அதையும் சேர்த்து குடிச்சுன்னுக்குறாளாம். இது கூழ், கேழ்வரகு கூழ், கஞ்சி. அந்த செய்தி இது. அதான் அது ஒண்ணும் இல்ல. அங்க அவனுக்கு வறுமை அடைஞ்சுன்னா ஏற்கனவே வளமா இருந்திருப்பான். இப்ப வறுமை ஆயிடுச்சு. சரி, ஆனா அந்த வறுமையாவை ஏத்துக்க நான் எப்படி இது ஏத்துக்கினான்னு வியந்து போறா செவிலி தாய். வேற ஒண்ணும் இல்ல. இப்படி செல்வாக்கா வாழ்ந்தவளாச்சே எப்படி இப்படி ஒத்துக்கிட்டா அப்படின்னு சொல்ற. அதுதான் செய்தி. கைப்பிடித்த மணவாளன் தன் குடும்பம் வறுமையை அடைந்தது. அப்போது அவள் தந்தை கொடுத்த செல்வத்தினையும் மறுத்து விட்டாள். செவிலித்தாய் தேன் கலந்த பாலை பொன்கலத்தில் ஏந்தி வந்து ஊட்ட அதனை உண்ணாததனால் இது அதாவது கோல் கொண்டு உன்னை அடிப்பேன் என்று சொல்ல அவள் ஓடுவாளாம். அந்த குழந்தை உள்ளே என அடித்தனர். அவள் பந்தலில் அதாவது ஓடி ஓடி அவருக்கு ஆட்டம் காட்டியவள். இவள் ஒருவேளை விட்டு ஒருவேளை உண்ணுகின்ற அளவுக்கு ஆற்றலை எவ்வாறு பெற்றாள்? ஒருவேளை விட்டுட்டு ஒருவேளை சாப்பிட்றாங்களாம், 3 வேளை சாப்பிடல. எங்க அம்மா இந்த வறுமை பத்தி ஒன்று சொன்னாங்க. என்னன்னு கேட்டா, எங்க வீட்டுல கூழ் குடிச்சிட்டு இருக்கிறோம். இந்த கூழை காய்ச்சி வச்சுட்டு எங்களுக்கு கதை சொன்னாங்க. ஒரு கதை எங்க அம்மா. அதாவது அவங்க பெரியப்பா ஒருத்தருக்கு கூடவே இருந்தாராம். எப்ப பாரு கேழ்வரகு கூழ் அல்லது கம்மங்கூழ், இதுவே சோத்தே பார்க்க முடியாதும். அரிசி சோறே இல்லையாம். இது என்ன பண்ணாரோ அவங்க பெரியப்பா, யார் எங்க அம்மாவுக்கு பெரியப்பா, ஒரு பொண்ணை கொடுத்து வேற 8 கிலோமீட்டருக்கா 10 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட ஒரு ஊர்ல அந்த பொண்ணு வாழும். அங்க போனாலும் சோறு கிடைக்கும் அப்படின்ட்டு காலையில இங்க இருந்து புறப்பட்டாராம். எங்க நடந்து தானே போனோம். உண்மையா நடந்தது. காலையில புறப்பட்டு சரியா 12-1 மணிக்கு அந்த ஊருக்கு போய் சேர்ந்துட்டாரு. போன உடனே தண்ணி கொடுத்தாங்களாம். இந்த தலப்பா கட்டின்னு போனாருல, அதை அவுத்து வச்சுட்டு தலப்பா கட்டினுக்கிறாரு. அந்த தண்ணி எடுத்துன்னு போய் கை கால் கழுவிட்டு உள்ள நுழைஞ்சா கூழ் ஆற வச்சிருக்கோம். கூழை காய்ச்சி அந்த செவுத்தோரம் காய்ச்சி வைப்பாங்க, ஆற வச்சுக்குதான். இவர் என்ன பண்ணாராம், கைய காலை கழுவின்னு வந்தவரு இந்த தலைப்பாகையை அவுத்து அப்படி வச்சுட்டு அந்த கூழ் சட்டியை விழுந்து, தாயே எனக்கு முன்னாடி எப்படி கேட்டாராம். அங்கதான் இருக்கு. இங்க வந்தா சோறு கிடைக்கும்ட்டு வந்தா
எனக்கு முன்னால நீ எப்படி வந்தேன்னு கேட்டாராம். அந்த சொல் பெரிய சொல்லு தாயே. அந்த அந்த சட்டியை பார்த்து கேட்டாராம். பழமொழி வேறு பழமொழி போனா இது உண்மையில நடந்ததாக அவரு இங்க வந்து சொல்றாராம். அம்மா நான் இங்கதான் கூழுன்னு எனக்கு அங்க சோர்த்துலான்னு போனா எனக்கு முன்னால அங்க ஆற வச்சிருக்காங்க வந்து இருக்குதுங்க. அது இப்போ மகிழ்ச்சிக்காக சாப்பிடுறோம், அப்படி இல்ல, அது சோர் வேற வழி இல்லாம சாப்பிட்டாங்க. சரி, அன்னை எண்ணாய் இது ஏற்கனவே வந்த செய்திதான். இது 1192 அன்னை என் ஐ என்றலும் உளவே தொன்னெறி முறைமை சொல்லினும் எழுதினும் தோன்ற மரபின் என்பனார் புலவர். தலைவி தோழியை இது ஏற்கனவே சொன்னேன், இருந்தாலும் இதுக்கு தனியா ஒரு நூற்பா பண்ணியிருக்கார். தலைவி தோழியை அன்னாய் என் தாய் என்பதும் தோழி தலைவியை என் தாய் என்பதும் இருவரும் தலைவியும் தோழியும் தலைவனை என் தலைவன் என்பதும் அகத்தினை ஒழுகலாற்றி வழக்கமாக வழங்குபவையே ஆகும். சொல்லுங்க. தலைவி தோழியை அன்னாய் என் தாய் என்பது, தோழி தலைவியை அன்னாய் என்பது ரெண்டு பேரும் அதேதான். அது சரியா இருக்காது. அதாவது அதுக்கப்புறம் இன்னொன்னு இருக்குது. அது ரெண்டு பேரும் சேர்ந்து தலைவனை என்னை என் தலைவன் என்று சொல்லுவது. அவனுக்கு தான் அவளுக்கு தான் அவன் தலைவன். உரிமையின் காரணமாக எங்க தலைவன் சொல்லிடுறது. அதே மாதிரி செவிலி தாய் ஒருத்தி இருக்கா, பெற்ற தாய் நற்றாய் ஒருத்தி இருக்கா. இப்ப நற்றாயினுடைய பொண்ணுதான் தலைவி, செவிலி தாயினுடைய பொண்ணுதான் தோழி. இவன் என்ன சொல்றா, அவளை அவங்க தலைவியினுடைய அம்மாவை எங்க அம்மான்றா. இது வந்து வழக்கத்துல உண்டு, அதுலயும் காதல் அகத்திணையில் உண்டுன்றார். சொல்றதுதான் வழக்கமாக கிராமத்திலே இருக்கு. அது எல்லா சிற்றூர்களையும் இந்த வழக்கம் இன்னும் இருக்கு. இது இந்த தொன்மையான மரபின்படி சொல்லினாலும் எழுத்தினாலும் பொருள் விளங்காத மரபினை உடையது. இதுக்கு வந்து எப்படியுமே இதெல்லாம் போட்டு மரபு காட்ட முடியாது. இது மரபா வந்து கொண்டிருக்கிறது, சொல்லாலும் எழுத்தாலும் இது மரபாக வந்து கொண்டிருக்கிறது என்று கூறுவர் என்று தொல்காப்பியர் கூறுகின்றார். சான்று பாருங்க. அன்னாய் இவனோர் இளமானாக்கன் குறுந்தொகையில அன்னாய் இவனோர் இளமானாக்கன்னு தோழி சொல்றா. இது வரும். இது தோழியை தலைவி அன்னாய் என்றது. தோழியை தலைவி அன்னாய் என்றார். சரி, அடுத்து அன்னாய் வாழிவெண் அன்னை நம் ஊர் பார்ப்பன குறுமக போல தாமும் குடுமி தலைய என்ற. பாருங்க, பார்ப்பனம் தான் வருதுன்னா குடுமியும் வருது கூட. இது வேற பொருள் சொல்றதுக்கு வழி இல்லாம அப்ப என்ன அர்த்தம்? ஆமா, தமிழனே எங்க அப்பாவே வச்சிருந்தாருங்க குடுமி. இத்தனைக்கும் காவல்துறைக்கு பணிக்கு போயிட்டாரு, குடுமி வச்சிருந்தாரு. அப்பெல்லாம் 1930 போயிட்டாரு ஒரு வேலைக்கு. அப்போ படிப்பு கூட தேவையில்லை, உன் தாய்மொழியில கையெழுத்து போட தெரிந்தால் போதும். இவருக்கு அது கூட தெரியாது. ஒருத்தன்கிட்ட போயிட்டு எங்க பேர் குப்புசாமிடா போட்டு கொடுறான்னா அவன் குப்புசாமின்னு போட்டு கொடுத்தான் பாரு, அப்படியே போய் போட்டு வேலைக்கு சேர்ந்துட்டார். அவன் போட்டு கொடுத்ததை வச்சுக்கிட்டு போய் வேலைக்கு சேர்ந்துட்டார். சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் பல மொழி கத்துக்கினாருன்னு வச்சுங்க. ஏன் சொல்ல வரேன்னா இதுக்கோ சொல்ல வந்தேன். குடுமி இவர் ஒரு மிகப்பெரிய இந்த ஐயம்பேட்டை திருடர்கள்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. தஞ்சாவூருக்கு பக்கத்துல எங்க ஒரு ஐயம்பேட்டை, அந்த ஊரே திருடர்கள் வாழற ஊராம். ஆமா, அது ஊரே திருடர்கள் வாழற ஊராம். அவனுக்கு என்ன செய்வார்களாம், இந்த இப்ப மடிப்பாக்கத்துல நான் திருட வர்றேன் அப்படின்னு ஒரு கடிதம் போட்டுருவான். அந்த ஊர்ல மிகப்பெரிய ஆளுக்கு, அந்த ஊர் பெரிய ஜமீன்தாரு இல்ல அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் யாராவது ஒருத்தர் இருந்தாருன்னா அவருக்கு உங்கள் ஊரில் இந்த அமாவாசை இரவு அன்று
திருட வருகிறோம், இப்படிக்கு ஐயம்பேட்டை திருடர்கள் கடிதம் போடுவாங்களாம். அவன் என்ன செய்வான், மடிப்பாகத்துக்காரன் இந்த பக்கத்தில் இருக்கிற வேளச்சேரி இவ்வளச்சேரியில இருக்கிற போலீஸ் எல்லாம் காவல்துறை எல்லாம் கொண்டு போய் அவன் ஊர்ல வச்சிருப்பான்ல, வேளச்சேரியில வந்து கொள்ளையடிச்சு போடுறான். இப்படியே பல முறை செய்திருக்கானுங்க. ஒரு முறை என்ன செய்திருக்கிறான், அப்புறம் வெள்ளைக்காரனுங்க இல்லையா, டேய் இந்த தடவை அந்த அந்த கடிதம் போடுற ஊருக்கு போகாதீங்க, பக்கத்து ஊர்ல போங்க, யாரும் உடையோட இருக்காதீங்க, சாதாரண உடையில இருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு இருக்கிறான். என் தந்தை யாரும் போயிருக்கிறார். அவனுக்கு எப்படி திருடுவாங்கன்னு ஒரு செய்தி சொன்னார், ரொம்ப அருமையான செய்தி. எல்லா வீட்லயும் வந்து அந்த ஓலை வீடு மச்சு வீடு இதுதானே இருக்கும், பெரும்பாலும் மாடி வீடு குறைவா இருக்கும். இந்த உள்ள நுழைஞ்ச உடனே திண்ணையில இந்த ஏந்திரம்னு ஒண்ணு இருக்கும் தெரியுமா, இது ஒவ்வொரு வீட்லயும் இருக்கும், எங்க வீட்லயும் இருந்தது. மேல இருக்கிறது சக்கரை மாதிரி இருக்கும், அந்த மேல இருக்கிற கல்லு, அந்த குச்சியை உருவிட்டா போதும், குச்சி அந்த கையை புடிச்சுன்னு சுத்துறது. அது இல்லைன்னாலும் பரவாயில்ல, அதை தூக்குவானுங்களாம், ஒரு கயிறுல கட்டி வாசல்ல தொங்க விட்டுருவாங்களாம். முதல்ல அந்த வாசல்ல தொங்க விட்டுதான் உள்ள நுழைவானுங்களாம். எல்லாரும் விளக்கு இல்லாம, மேல மின்சாரம் இல்லாத காலம், உள்ள நுழைஞ்ச உடனே ஐயோ திருடன்ட்டு வெளியே ஓடுறான்ல, அடிபட்டு கீழே விடுவாங்களாம். அப்படியும் புடிச்சுக்கிட்டு கையில எண்ணெயை ஊத்தி கையை கொளுத்துருவேன், எல்லாத்தையும் எடுக்கணும் வாங்கலாம், இப்படி எல்லாம் செய்வாங்களாம். ஆமா, மண் எண்ணெய் ஊத்தி கொளுத்துருவேன் அப்படின்னு துணியை சுத்திட்டு கொளுத்துருவேன், எடு எல்லாத்தையும், இப்படி எல்லாம் செய்வாங்களாம். இவர் என்ன பண்ணிக்கிறா, ஒருத்தனை பிடிச்சிருக்காரு இருட்டுல, அமாவாசை இரவு தான் வருவானுங்க. இருட்டுல ஒருத்தனை பிடிச்சா என்னதான் பிடிப்பான்றானா, என்ன அர்த்தம் சொல்லுங்க? போலீஸ்காரனை பிடிக்கிற மாதிரி சொல்றது யாரு, திருடன். அகப்பட்டுக்குன்னா இப்படி சொல்லுங்கன்னு அவங்களுக்குள்ளவே ஒரு இது போல இருக்கு. இவர் ஒருத்தனை பிடிச்சாராம், என்னதான் பிடிப்பானோம்னா விட்டாராம். ஏன்னா போலீஸ்காரனை பிடிக்கிறோம், ஏன்னா எல்லாம் உடை இல்லாம தானே வந்துக்கிறோம், அப்படியே விட்டாராம். இன்னொருத்தவங்க விட்டு அவனே சொன்னானாம், ஏய் உண்டதாண்டா பிடிப்பேன்னு பிடிச்சுன்னு இவங்க இதை சொல்றாங்க. கடைசியில இவரு இழுக்க அவன் இழுக்க இவரு இழுக்க தோப்புக்கு போயிட்டாங்களாம். சவுக்கு தோப்பு போன உடனே அவன் ஒரு கத்தி எடுத்து இவரை குத்த வந்துக்கிறான். இவர் எடுத்து அவனை குத்தி விட்டாரு, கீழே விழுந்துட்டானான். அப்ப கூட பாருங்க, வெள்ளைக்காரன் எந்த காரணத்தை கொண்டும் ஒருத்தனை குத்தக்கூடாது, சாவடிக்க கூடாது, அடிக்க கூடாது. ஆனால் உயிருக்கு ஆபத்துன்னா எதை வேணா செய்யலாம், இப்பவும் இருக்கு. அது இவரு அந்த கதையை வச்சுக்கிட்டு என்ன குத்த வந்தா அதனால நான் குத்தனேன்ட்டு இவனை மட்டும் இவர் ஒருத்தரை தான் ஒருத்தனை புடிச்சும் போயிருக்காரு. ஏன் இவ்வளவு தூரம் சொல்றேன்னா, அந்த வெள்ளைக்காரன் இத்தனை போலீஸ்காரனுங்க போனாருங்க, எல்லாரும் விட்டு வந்துட்டானுங்க, இவன் ஒருத்தன் தாண்டா புடிச்சிட்டு வந்துருக்கான், இவனுக்கு பதவி உயர்வு கொடுக்குறேன், முதல்ல இந்த குடிமையை எல்லாம் நானும் இவரு இப்படி இப்படி வச்சுட்டு, அந்த காலத்துல இந்த டானா மாதிரி இருக்கும் தொப்பி தெரியும்ல, அதனாலதான் டானாக்காரன்னே பேரு. இப்ப எப்படி இருக்கும், பாதியா வச்சு இப்பவும் பாண்டிச்சேரியில இருக்குதுன்னு நினைக்கிறாரு. அந்த கை இவரு அந்த தூக்கி உள்ள விட்டு அந்த தொப்பியை போட்டுக்கு வரோம். அவன் என்ன சொல்றான், அந்த குடுமையை எடுத்துறான், உனக்கு பதவி உயிர் கொடுக்குறேன்னா அந்த மயிறு உன்னை என்னடா பண்ணுதுன்னு கேட்டாரு. எப்படி கொடுப்பான்? இது உண்மையா நடந்தது. கடைசி வரலையும் போலீஸ்காரனாவே இருந்துட்டு கடைசியில வந்து சேர்ந்தாரு. சார் இருக்கான். அடுத்து அன்னாய் வாழி வேண்டாம் மூல சொர்க்கம். அதாவது இது தலைவியை தோழி சொன்னது. முதல்ல தோழி தலைவியை அண்ணாயின்னா, இது அடுத்து தோழி தலைவியை அண்ணா என்கிறார். அடுத்து எனக்கும் ஆகாது என் ஐக்கும் உதவாது குறுந்தொகை 27. என்ன அர்த்தம்? இது என் தலைவியை, இது தலைவனை, தலைவி என் ஐ என்றதும், என் ஐ எனக்கு அண்ணன். இது பொருள் சரியா என்ன தெரியுமா? என் ஐன்னா நாம புறநானூற்றுல வருது, திருக்குறள்ல வருது. என் தலைவன் சொல்றோம், அங்க வந்து தலைவன். என்னை முன்னா எங்க அரசன், எங்க தலைவன். அங்க குறிப்பு தலைவனை தோழியும் தலைவியும் அன்னாய் என்ற என
தலைவன் என்று கூறுவர். ஆனால் இதற்கு சான்று கிடைக்கவில்லை. அதாவது ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்றது கிடைக்கல. தலைவி வந்து என்னை, ஆமா, தலைவி நீங்க தலைவியோட தோழி சொல்வதாக அமையும். இல்ல இல்ல, மேல மேல இருக்கு, மேல. தலைவியோட கணவனை தலைவனை அண்ணன் இவர் சொல்றாரு. அப்படி இல்ல, ரெண்டு பேரும் சேர்ந்து தலைவனை தான் சொல்றாங்க, தலைவன்ற பொருளை தான் சொல்றாங்க. அப்படிதான் சொல்றது உண்டு, அது பழக்கம்யா. அதாவது எங்க தலைவன்றா, என் தலைவன்றா. யாரு? தலைவியினுடைய தலைவனையே தலைவன் வருகின்ற நேரம்ன்றான். எந்த உன் தலைவன் சொல்லல. அப்படி உண்டு, இது மரபு தான். ஆமா, அதுக்காக இவளுடைய கணவன் இல்லை. ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்றதுக்கு தான் கிடைக்கலன்னு சொல்லிட்டேன். ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லுகின்ற பாடலுக்கு எடுத்துக்காட்டு இல்ல, சொல்லுவார்கள் இருக்கு. எதுல? நூற்பால இருக்கு.